வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய்ஸ் ஃபேமிலி. காலையில எந்திரிச்சு கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த போன்ல வந்துட்டு இந்த போன் போன வருஷம் நவம்பர்ல கீழே விழுந்து மொத்தமா போச்சு. போனே பாத்தீங்கன்னா சர்வநாசம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சர்வநாசம் ஆயிருந்தது. இந்த போன் வந்துட்டு அப்படியே தூக்கி போட்டு வேற வாங்கியிருக்கலாம். ஆனா என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா, இதுல வந்துட்டு இசிம் இருந்துச்சு. அதாவது நார்மல் சிம்மை இசிம்மா கன்வெர்ட் பண்ணி வச்சிருந்தோம். அந்த இசிம்மை எடுக்கிறதுக்கு வந்துட்டு ஆதார் கார்டு வேணும்ல. அந்த ஆதார் கார்டு பாத்தீங்க அப்படின்னா பயோமெட்ரிக் லாக் ஆயிருந்தது. அந்த பயோமெட்ரிக் அன்லாக் பண்றதுக்கே இந்த சிம் இருந்தால் தான் வந்துட்டு பயோமெட்ரிக் அன்லாக் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அதனால வேற ஆப்ஷனே இல்லை. இந்த ஃபோன் ரெடி பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பரே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்துட்டு ஒருத்தங்க கிட்ட கொடுத்து பயங்கரமாக பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஒரு வருஷமா நல்லா தான் இருந்துச்சு ஃபோனு. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளாக அந்த ஒரு டிஸ்பிளே பிரச்சனை இருந்துச்சு. அப்புறம் ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி திருப்பியும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனை கொடுத்து ஒரு ஐசி சிப் ஒன்று மாற்றினா சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ கீழே மட்டும் விழுகாமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த காலையில் பார்த்தீங்க அப்படின்னா பமியோட ஃபோனில் ஒரு விஷயம் எனக்கு தேவைப்பட்டுச்சு, எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறப்போ தூக்கத்தில் ஓகேவா நேராக தூங்கி எழுந்திரிச்சு வந்து அந்த ஃபோனை எடுத்து அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். டப்புன்னு கீழே விழுந்துருச்சு ஃபோனு. ஒரு 1.5 வாரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா 8,000 ரூபா கொடுத்து ரெடி பண்ணோம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோனை பார்த்தீங்க அப்படின்னா 30,000 ரூபா கொடுத்து ரெடி பண்ணோம். ஏன்னா ஐஃபோன் அப்படிங்கிறதுனால பார்ட்ஸ் எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். கிட்டத்தட்ட 38,000 ரூபா இந்த ஃபோனுக்கு செலவு பண்ணியிருக்கு. இப்போ நான் போய் இந்த ஃபோன் திருப்பியும் இப்படி ஆயிடுச்சு மம்மி, டிஸ்பிளேவே எடுக்க மாட்டேங்குன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், சரி ஏற்று விழுகும், பயங்கர ஏற்று விழுகும். இப்போ தான் வந்துட்டு நம்ம சவுதியெல்லாம் போயிட்டு வந்தோம். அங்கேயே வந்துட்டு பமி பேச்சை கேட்காம ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு செலவு பண்ணனால சரியான கடுப்பில் இருக்கோம். இப்போ ஃபோன் வேற வந்துட்டு ஃபர்ஸ்டாவது டிஸ்பிளே மட்டும் தான் பிளிங்க் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ டிஸ்பிளே எடுக்கவும் இல்லை. சார்ஜும் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ட்ராப் ஆகுது. அதுக்கப்புறம் நெட்வொர்க் கூட பார்த்தீங்க அப்படின்னா எடுக்க மாட்டேங்குது. இந்த மாதிரிலாம் பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால வேற ஆப்ஷனே இல்லை. இப்போ நம்ம இதை சொல்லி தான் ஆகணும். எடுத்தாச்சு. இருடா உனக்கு கண்டுபிடிச்சிடலாம். இந்த வாரம் உனக்கு ஒரு பேரு. ஓகே, நாத்துக்கு சீக்கிரமா ஒரு பேரை வாங்கணும் கூஸுக்கு. இப்போ என்னன்னா கூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படிக்கட்டுலாம் ஏறி பழகிடுச்சு. இப்போ படிக்கட்டு ஏறி இது வரைக்கும் வருது. ஓகே, ஆரம்பிப்போமா? நான் கீழே வந்துட்டு மனோ நிற்க வச்சுட்டு வந்திருக்கேன். மனோ, நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன்டா, பம்மியை மட்டும் கொஞ்சம் வெளியே கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆக்சுவலி பம்மியோட சிம் இந்த ஃபோனுக்குள்ளே இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நம்ம எப்படி வீசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து கீழே போட்டால் கரெக்டாக இருக்கும். போட்டுருவோமா? ஃபோனு கீழே போட போய் கடைசியில் நான் விழுகாமல் இருந்தால் சரி. கீழே விழுந்தா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு அடி, அதுக்கப்புறம் கீழே போய் கார்டனில் ஒரு அடி, 2 அடி கன்ஃபார்ம். கையோ காலோ கண்டிப்பாக வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, மனோக்கு ஃபோன் பண்ணிடலாமா? மனோக்கு ஃபோன் பண்ணிவிட்டு மம்மிக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, மம்மியை மட்டும் கொஞ்சம் வெளியே கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஹலோ மனோ, மம்மிக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி கார்டனுக்கு கூப்பிட்டு வாடா. ஆமாம், அண்ணன் மேலே இருக்காரு, அண்ணன் கூப்பிட்றாரு, கொஞ்சம் வெளியே வாங்கக்கா அப்படின்னு சொல்லு. உன் கையில் வேற ஒரு ஃபோன் கொடுத்துருக்கான்ல, அந்த ஃபோனில் ரெக்கார்ட் போடு. சர்ப்ரைஸ் செமையாக இருக்க போகுது. அப்போ ரெடியா? நம்ம படுத்தா தான் செட் ஆகும். இன்னும் பயமாக இருக்குது. இன்னும் ஆளை காணோம், யாரோ தள்ளி விட்டுற போகிறாங்க. எனக்கு அது வேற ரொம்ப பயமாக இருக்குது. என்ன கூப்பிட்றாங்கக்கா? சர்ப்ரைஸ் இருக்கேன். ஏதோ ஃபஸ்ட் ஃப்ளோரில், செகண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. ஃபோனை கீழே போட போகிறேன். பயமாக தான் இருக்குது, அதனால தான் இப்படி படுத்துட்டு இருக்கேன். பயமாக தான் இருக்கு, அதனால தான் இப்படி படுத்துட்டு இருக்கேன். ஒரே சரி அந்த தைரியத்தை கொண்டு வந்துக்கிறேன். ஐயோ பயமா இருக்காடி. ஆக்சுவலி
எனக்கு ஹைட்டுனா பயம். அவனையும் ப்ராங்க் பண்ண வந்துட்டு இப்போ நான் இப்படி படுத்துட்டு இருக்கேன். ஐயோ வேலை பார்த்தீங்கன்னா ஐயோ ஃபோன் வேற கழுதுதோ. அந்த ஃபோனை போட வந்து இந்த ஃபோன் விழுந்துடும் போல இருக்கே. போட்டுட்டா ரெடியா ரெடியா அப்ப ரெடியா ப்ரோ? பவி ப்ரோ ஐரா தள்ளிக்கோ, ஐரா தள்ளிக்கோ, ஐரா தள்ளிக்கோ. என்னாச்சு? ஆல்ரெடி இது ஆயிடுச்சு பமி. அது காலையில கீழே போட்டு நெட்வொர்க் எடுக்க மாட்டேங்குது, டிஸ்பிளே ஒர்க் ஆக மாட்டேங்குது. போயிடுச்சு, டிஸ்பிளே போயிடுச்சு. ஐரா அப்பா ஃபோன் கீழே போட்டாங்க பாரு. மேல இருந்து வீசினது வந்துட்டு புல்லு மேல விழுந்துருச்சு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கல்லு மேல போடுவோம். திருப்பி நான் மேல இருந்து கண்ணாடியில படுத்துட்டு கண்ணு மேல கல்லு மேல நல்ல வெயில் அடிக்குது. இல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து போடுவோமா? இங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து இங்க போடுவோம். அங்க படுத்தது பாப்போமா? நீ இங்க வர பாக்கலாம்னு சொல்லிட்டு. ஆமா உன் ஃபோன் செதறது நீ கீழே நின்று தான் பார்க்கணும். இங்கே யாரையும் காணோம். எனக்கு திருப்பி இதுக்கு மேலே போய் நிற்கிறதுக்கு பயமாக இருக்குது, அதனால நான் போக மாட்டேன். இங்கே வேறு கண்ணாடி, நம்ம போய் நிற்கிற நேரம் தப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி உடஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பிரச்சனை. ரெடியா 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 ரெடி ரெடியா ரெடி ரெடியா என்னடா ஒரு போடுக்க இப்படி ஆயிடுச்சு. என்னக்கா ஐரா பாரு யார் உடைச்சது? ஐரா தானே? எடு எடா. ஐயடா அப்பா யார் உடைச்சது? டிஸ்பிளே பாரு எப்படி ஆயிடுச்சுன்னு. ஒரு 4-5 டெஸ்ட்டுக்கு தாக்குன்னு பார்த்தா ஒரே டெஸ்ட் பின்னாடி எதுவுமே ஆகல பாத்தீல்ல. ஆக்சுவலி பின்னாடி வந்துட்டு ஒரிஜினல் கேஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஐபோனோட ஒரிஜினல் கேஸ் பின்னாடியும் பிரேக் ஆயிருக்கும். நல்ல ஐபோனை தூக்கி போட்டுறது. முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அது மாத்தின டிஸ்பிளே. இப்பவும் டிஸ்பிளே தான் போயிருக்கு, உனக்கு தெரியுதா? மேல ஒட்டினது பிரிஞ்சிருச்சு அவ்வளவுதான். ஆனா போன் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த டிஸ்பிளே போயிடுச்சு. கேமராலாம் ஒண்ணுமே ஆகல சொன்ன மாதிரி. 14 Pro ஒர்க்கிங் ஃபுல்லு. பேட்டரி நல்லா தான் இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. A16 பயோனிக் சிப்பு எல்லாம் சூப்பராக இருக்குது. டிஸ்பிளே மட்டும்தான் போயிருக்கு. சத்யா திருப்பி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே நம்ம எந்த காரை ஏற்றலாம்? ஈவியே ஏற்றிடு. ஸ்கார்பியோ ஏற்றினா தாங்காது. 2 வீலர் ஏற்றலாமா, ஸ்கார்பியோ ஏற்றலாமா? ஃபஸ்ட்டு 2 வீலர் ஏற்றுவோம். 2 வீலர்லேருந்து ஆரம்பிப்போம். ஓகே, அப்போ கொண்டு வாங்க வாங்க ப்ரோ. எதுவும் ஆகலண்ணா. ஐபோன் வந்துட்டு வர்த்து தான். பேக் சைடு கேமரா ஒண்ணுமே ஆகலடா. 4 வாட்டி இப்படி ஆயி ஸ்கிராட்ச் கூட ஆகல. ஸோ வண்டி ஏற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே ஆகலை. கேமரா ஒன்றும் ஏன்னா பின்னாடி ஃபுல்லாகவே ஒரிஜினல், பாடி சைட்லேயும் ஒரிஜினல், டிஸ்பிளே மட்டும் தான் நம்ம மாற்றிருக்கோம். பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து நம்ம கார் ஏற்றி டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? ஏத்துறோம். நம்ம ஸ்கார்பியோ ஏத்திரலாமே 2 டன். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. என்னங்கற உடஞ்ச மனசு வர மாட்டேங்குது. கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிருந்தேன்ல. ஆமா அதனால சரி அப்ப ஸ்கார்பியோ ஏத்திடுவோம். நம்ம ஈவி ஏத்துடா. சின்னதுல இருந்தா அப்ப ஈவி ஏத்தலாங்கறியா? ஈவி ஏத்தலாம். ஈவி ஏத்துவோம். இல்ல அது மைன்யூட் பீஸ். நீயா அத எடுக்க சொன்னது? இது நான் எடுத்துறேன். ஓ நீ விடு.
இரு, அது ஒரு மாதிரி இதாகுது, எடுத்துட்டேன். சுருக்குதான் ஆகுது. ஓ இந்த பீஸ் தான். ஸோ அடுத்ததாக வந்துட்டு நம்ம 2 காரையும் வந்துட்டு கார் மேலே ஏற்றி டெஸ்ட் பண்ண போகிறோம். சாரி, ஃபோன் மேலே ஏற்றி கார், சாரி நம்ம சொல்ல வந்தேனே, 2 காரையும் ஃபோன் மேலே ஏற்றி டெஸ்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக ஃபோன் வந்துட்டு கீழே அந்த வீல் மேலே வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டி நான் ஏற்றிட்டு போயிடுறேன், 2 டயர் ஏறும். அதுக்கப்புறம் அந்த வண்டி பின்னாடி வந்துட்டு ஆனில் தான் இருக்குது, அந்த வண்டி ஏற்றி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். பம்மியோட ஃபோன் போட்டா அப்போ போகலாம். ப்ரோ பிரச்சனை இல்லை பம்மி, வரலாம் 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 வரலாம். ஐயோ உடஞ்சிருச்சு பம்மி. உடஞ்சிருச்சா? அங்கேயே இருக்கட்டும்டா. சுக்குநூறு ஆயிடுச்சா? சுக்குநூறு ஆகலை. ஓகே, நம்ம இப்போ சின்ன காரை தான் ஏற்றணும். பேக் பயங்கர டேமேஜ், இதை விட பயங்கர டேமேஜ் ஆக்கி தான் நம்ம அங்கே கொண்டு போயிருந்தோம். இந்த சர்வீஸ் சென்டருக்கு இதை விட பயங்கர டேமேஜ் ஆகி தான் கொண்டு போயிருந்தோம். ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அடுத்தது அந்த வண்டி எடுப்போம். அங்கே பம்மி பார்த்தீங்களா, ஏதோ கிரிக்கெட் மேட்ச் பார்க்க வர மாதிரி நின்றுட்டு இருக்கா பம்மி அங்கே. வீல் ஏறுமாடா? கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போ. இப்படி இப்ப ஸ்ட்ரைட்டா வா. ஆவலா இருக்கேன். ஆயிடுச்சா? ஒண்ணுமே ஆகலையா? ஒண்ணுமே ஆகலையா? ரெக்கார்ட்ல தான் இருக்கு, ரெக்கார்ட்ல தான் இருக்கு. டயர் பெருசா இருக்கிறதுனால சேஃப்டியா உள்ள உட்காந்துச்சாமா. முடிஞ்சிச்சா? ஷோ போதும் போதும் போதுமா? நீ எடுக்கட்ட போயிடுச்சா? போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா முடிச்சு விட்டாச்சு. வாவ், ஒண்ணுமே ஆகலையா? இதுக்கு மேல இதுல ஆகறக்கு ஒண்ணுமே இல்ல. ஐயோ காட்டு. அச்சச்சோ, சூப்பரா இருக்குல்ல? அவ்வளவுதான். அப்பவும் பாரு கேமரா எதுவும் ஆகல. அதுக்கு ஏதாவது பண்ணிடுவோம். இந்த பாரு போனு, இங்க பாரு, கண்ணுல தூசி போயிடுச்சு. அடுத்தது நம்ம கேமரா வேணா உண்டிக்குள்ள சரி பண்ணுவோம்டா. ஓகே, கேமராவை தான் நீ டெஸ்ட் பண்ணணும். இரு, எது உண்டிக்குள்ள வச்சு கல்லில் உடையதான்னு பார்ப்போம். அது உள்ள இறங்கி இருக்கிறதுனால சேஃபா இருந்துச்சு. உடைஞ்சிருச்சு. யாருக்கு இந்த ஃபோன் வேணும் இப்போ? ஐரக் வேணுமா? வெச்சுக்கோ, உன் ஞாபகத்துக்கு. இல்ல ஐரமா, ஐரமா தான பீஸால ஃபோன் பாத்தீல? வேண்டாம், அவ்வளவுதான். அப்போ உள்ளெல்லாம் எதுவுமே ஆகலடா, எல்லாமே நல்லா இருக்கு. சிப்பெல்லாம் சூப்பரா இருக்கு பாரு. என்ன பண்ணலாம் இப்போ? அதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். யார் மேலேயும் இருக்கிற கடுப்பு தீக்கிற மாதிரியே பண்ணிட்டு இருக்க நீ. இப்ப இன்னும் அடங்கல. இனி என்ன பண்ணலாம், இனி என்ன பண்ணலாம்னு. இனி நம்ம என்ன பண்ணலாம்? நினைச்சிட்டு ஒரு மிதி. ஆமா, அத நினைச்சிட்டு என்னது அது? மூஞ்சியா கையா காலா? மொத்த பாடி. அவ்வளோதான். இந்த பேட்டரியிலேருந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சுடா. ஐயோ வேணும், வெடிச்சிட போகுது. பேட்டரி லீக் ஆகுது, அப்படியே டிஸ்போஸ் பண்ணிட வேண்டியதான். பர்ஃபெக்ட் ஃபோன் ஃபார் பர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப். என்ன பம்மி? ஐயா எனக்கு வேண்டாம். வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். மெமரிஸ் இங்க இருக்கட்டும், அப்புறமா. ஆமா, ஸ்மெல் வருதுல, அந்த ஸ்ட்ராபெரி ஸ்மெல். சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா.